துஆ செய்வதன் மூலம் இறைவனுடன் நேரடி தொடர்பு ஏற்படுகிறது. என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று குர்ஆனில் இறைவன் கூறுகிறான். உண்மையான மனதுடன் துஆ செய்தால் இறைவன் பாவங்களை மன்னிக்கிறான். துஆ செய்வதன் மூலம் மன அமைதி கிடைக்கிறது. எந்த பிரச்சனைக்கும் துஆ மூலம் தீர்வு காணலாம். துஆ மூலம் நன்மை மற்றும் அருள் பெறலாம். துஆ செய்வதன் மூலம் நாம் இறைவனின் முன் தாழ்மையை வெளிப்படுத்துகிறோம். அனுமதிக்கப்பட்ட விஷயங்களுக்காக மட்டும் துஆ செய்ய வேண்டும். தடை செய்யப்பட்ட விஷயங்களுக்காக துஆ செய்யக்கூடாது. பெற்றோர்களுக்காக துஆ செய்தல், நோயாளிகளுக்காக துஆ செய்தல், மன்னிப்புக்காக துஆ செய்தல். துஆ என்பது நம் வாழ்வில் ஒரு முக்கிய அங்கமாகும். துஆ செய்வதன் மூலம் இறைவனின் அருளை பெறலாம். மேலும் துஆ என்பது ஒருவரின் மனதையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும். இது ஒருவரின் மறுமை வாழ்க்கையை மேம்படுத்த உதவுகிறது. அடுத்து என்ன டாபிக் போடலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.